பிரபல்யமாக இருக்கிறது. ஸோ இந்த உள்ள அந்த கோயில் தண்ணி ஃபுல்லாக நிற்குது. ஆக்கள் இருந்தால் இந்த இடத்துல இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த இடத்துல பாருங்க இந்த வாய்க்காலால் தண்ணி எவ்வளவு வேகமாக போகுது. ஆட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி காலை போயிருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் வருது இல்லை பாருங்க. பனைமரம் வந்து அடியோடு அப்படியே செறிஞ்சு போயிருக்குது. இந்த காற்று கடல்லையும் அயலால் உழைக்கும் இந்த மீனவர்களின் இன்னும் ஒரு மடங்கு விலை கடலில் போயிட்டு தான் இப்படி 2-3 பக்கத்தில் இந்த மண்ணெரிப்பால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோத்துக்கு துண்டுகள் வந்து விட பாருங்க. இது வந்து மண்ணெரிப்பில் அத்தி வேறம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கலண்டு போயிருக்குது. இதுதான் முறைப்பு விடப்பட்ட பகுதி பாருங்கன்னு சொல்லி இந்த பகுதியில் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கோ எல்லாம் அப்படியே பிஞ்சு காற்றுக்கு எல்லாம் சுக்குநூறாக போயிருக்குது. போக்குவரத்து பாதை ஃபுல்லாக மூடிட்டுது தண்ணி. நேற்று இரவு தான் அதாவது உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரகாஷ் வியூ. இன்றைக்கான நாளில் எங்கே இருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மணக்காடு பிரதேசத்தை ஸோ நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல எந்த அளவுக்கு தண்ணி இருக்குதுன்னு சொல்லி பாருங்க. ஸோ இதுக்கு வந்து எந்த அளவுக்கு தண்ணி இருக்குது, எந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டுருக்குன்னு சொல்லி இந்த காணொலியோட காட்ட இருக்கிறேன். இந்த காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய நாளில் நாங்கள் மணக்காடு தேசத்தில் வந்து என்னென்ன ஆயிருக்கு, என்னென்ன சேதங்கள், எப்படிப்பட்ட இடங்கள்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 நவம்பர் 30 இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ உள்ளே போயிட்டு பார்ப்போம் என்னென்ன மாதிரியான சேதங்கள் இந்த இடத்துல ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி. இது வந்து மணக்காடு சந்தியில் இருக்கிற சுருவம் உண்டு. பார்த்தீங்கன்னா இந்த குளமெல்லாம் நிரம்பி வழியுது. இந்த மலையில் பார்த்தீங்கன்னா இப்போ மழை தூரிக்கொண்டு தான் இருக்குது. போயிட்டு பார்ப்போம். கடற்கரையிலையும் இதில் வந்து முறிப்பு வெட்டப்பட்டு இருக்குதாம். ஸோ அங்கேயும் தண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கேயும் போயிட்டு பார்ப்போம். எல்லாருக்கும் தெரியும் கற்கள் மணற்காடுன்னு விளாங்காடு பாடசாலை வந்து கற்கள். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விளாங்காடு பகுதியில் அந்தளவுக்கு சேதம் ஏற்பட்ட மாதிரி தெரியலை. இந்த கார்பெட் ரோட்லேயும் வந்து இதில் வந்து வடிவாய்க்கால் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அந்த பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த இடத்துலையும் நிற்கத்தான் செய்யுது. இப்போ நேற்றைய தினமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோனில் எந்த விதமான கவரேஜும் பார்த்தீங்கன்னா சொன்னால் கொஞ்சம் கூட இல்லை. நேற்று இரவு தான் அதாவது 29 இரவு 7 மணி அளவில் அந்த கவரேஜ் ஆனது வந்தது. இன்னும் ஒரு கொஞ்சம் மழை ஏண்டா அந்த ரோடு தண்ணிலாம் இருக்குமென்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த கவரேஜுக்கு என்னன்னு சொல்லி தெரியல. ஸோ சிக்னலை நிப்பாட்டி வச்சாங்களா இல்லாட்டி டவர் ஏதாச்சும் சேதம் அடைஞ்சிட்டா என்னன்னு சொல்லி தெரியலை. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் வந்து மணக்காட்டில் இருக்கிற செல்ஃபோன் டவர். பார்த்தீங்கன்னா எதுவும் சேதப்பட்ட மாதிரி தெரியலை. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ட்ரம் ஒன்று இருக்கும், அதை ஒன்று இல்லை போல இருக்குது. அதாவது ரிசீவர்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் இருக்கிற மாதிரி ட்ரம் உண்டு. ஸோ இந்த இடத்துலையும் வந்து இருக்கணும். ஸோ அதை வந்து கலட்டி இருக்கலாமா இல்லாட்டி கீழே எதுவும் முடிஞ்சு விழுந்துட்டான்னு சொல்லி தெரியலை. மேலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிசீவர் ஒன்று போயிருக்கு.
நாங்கள் அங்கே போய் பார்க்கலாம். என்னென்னு சொன்னால் தண்ணி வந்து நிறைய இருக்குது. ஸோ கரண்ட்டு வந்து ஷார்ட்டாக வாய்ப்பு இருக்குது, தண்ணி வழியாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நாங்கள் அப்படியே கடந்து போய் மணற்காடை பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. நான் ஏற்கனவே மணற்காடை வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கோ. பட் எந்த அளவுக்கு வித்தியாசம்னு சொல்லி ஒரு மாதமும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு கிழமையெல்லாம் இந்த வித்தியாசம் நடந்தது. எங்கே பார்த்தாலும் தண்ணி காஞ்சி வறண்டு நின்ற இந்த இடத்துல இந்த அளவுக்கு தண்ணி வந்துருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த காப்பெட் ரோட்டால் தண்ணி கிடக்கிறது பாருங்க அப்படி என்று. எந்த அளவுக்கு தண்ணி நிறைஞ்சிருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த நான் ஏற்கனவே விட பதிவில் இந்த புட்கள் மட்டும்தான் இந்த இடத்துல இருந்தது, இப்போ ஃபுல்லாக தண்ணி தான் நிற்கிது. இந்த மலைத்தூரல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போதைக்கு விடுற மாதிரி தெரியலை, கொஞ்சம் தான் நிற்கிது. எந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்னு சொல்லி பாருங்க. கிட்டத்தட்ட 2 அடிக்கு கிட்ட தண்ணி நிற்கணும். இது வந்து மணக்காடு போக்குவரத்து பாதை ஃபுல்லாக மூடிட்டுது தண்ணி. பாருங்க தண்ணி எந்த அளவுக்கு இருந்து இந்த ரோடு வேணால் இந்த கஞ்சல் எல்லாம் வந்து ஒதுக்கி இருக்குது. என்ன காரணம்னு சொன்னால் இப்போ வந்து கடலில் முறிப்பு வந்து வெட்டப்பட்டிருக்கிறதால பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி கொஞ்சம் வேகமாக வற்றி கொண்டு இருக்குது. இந்த பாதையை பாருங்க, இதுலேயும் கொஞ்சம் தண்ணிகளும் தான் நிற்குது. அப்படி நான் நேராக போய் முறைப்பு வெட்டின பகுதி இருக்கா பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. உங்களுக்கு ஏற்கனவே காட்டியிருப்பேன், சுனாமி எச்சரிக்கைக்காக அந்த இடத்துல வந்து இருக்குது. சுனாமி பிறப்புன்னு சொல்லி இது அலாரம் அடிக்கும். தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கடற்கரை பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல முறைப்பு வெட்டப்பட்ட இருக்குதான். ஸோ நான் போய் நடந்து தான் போக வேண்டியிருக்கும், நான் போய் பார்ப்போம். மணக்கால இருக்கிற பெரிய கோயில் உண்டு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு இதில் தான் போக போகிறோம். இந்த வழியாக தான் போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இதால் வந்து வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நான் அங்கே போயிட்டு அங்கேருந்து வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி நிற்கிறேன். இப்போ நாங்கள் வந்துட்டோம் எங்களோட மணற்காடு கடற்கரைக்கு வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் பின்னுக்கு தள்ளி போயிருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா தனி மணல்லாம் இருக்குது, பார்த்தாலே தெரியுது. ஸோ இந்த அளவுக்கு கடல் பின்தங்கி போகிறது வந்து நல்லது இல்லை, ஒரு நல்ல விஷயம் இல்லை. ஸோ இதில் வந்து முறிப்பு வெட்டி இருக்கணும் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வாடியில் பாருங்கோ எல்லாம் அப்படியே பிஞ்சு காற்றுக்கு எல்லாம் சுக்குநூறாக போயிருக்குது. எப்படி தகரம் எல்லாம் கிழிச்சு கொண்டு போயிருக்குன்னு சொல்லி பாருங்க. ஆக்கள் நண்டா உயிருக்கே கொஞ்சம் ஆபத்தாக போயிருக்கலாம். ஸோ இது சில பேர்ட்ட வீடாக கூட இருக்குது சில பேர்ட்ட. ஸோ இங்கே இல்லை, சில இடங்களில்
இப்படியான கூரை வீடுகள்லாம் சில பேருக்கு வீடாக இருக்குது. இந்த நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி. இது வந்து மணற்காடு முறிப்பு வெட்டப்பட்ட இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து வெட்டி நிறைய நேரம் ஆகிட்டு போல். பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணியெலாம் ஓடி முடிஞ்சு சின்ன ஆகிட்டுது, ஓட்டம் குறைஞ்சிட்டுது. ஸோ பாப்பம் கிட்ட போயிட்டு என்ன வேறு இருக்குன்னு சொல்லி. கடலை பாருங்க அலை எங்கே எழும்பி வருதுன்னு சொல்லி. இந்த பகுதியில் அலை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய தூரம் வந்து வராது, நல்லா கிட்ட வந்து தான் அலை எழும்பும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல் அலை அங்கே எழும்புன்னு சொல்லி பாருங்க. இதுதான் முறைப்பு விடப்பட்ட பகுதி. பாருங்கோ எந்த அளவுக்கு உடைச்சி ஓடி இருக்குன்னு சொல்லி. கிட்டத்தட்ட 60-70 அடிக்கு கிட்ட உடைச்சி இருக்குது, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போ தண்ணியெல்லாம் ஓடி முடிஞ்சு இது வந்து இறுதி கட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக போய்கிட்டு இருக்குது கடலுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தாலே தெரியும் எவ்வளோ தண்ணி இதால் ஓடி இருக்குன்னு சொல்லி, எந்த அளவுக்கு பெரிய ஒரு முறிப்பாக ஓடி இருக்குது. இந்த மலையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணாக்கள் வந்து வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம், விலை ஏற்றி கொண்டு. ஓகே, நாங்கள் அங்கெல்லாம் போயிட்டு பார்ப்போமே சேதங்கள் எதுவும் ஆயிருக்கான்னு சொல்லி மணக்காடை ஒரு வச்சு பார்த்துட்டு அதோட இந்த வீடியோ முடியும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த போட் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே போய் நிற்குதுன்னு சொல்லி பாருங்க. இங்கே இருக்க வேண்டிய போட் எங்கே போய் நிற்குதுன்னு சொல்லி இதெல்லாம் தண்ணி உலகத்தான் இழுத்து கொண்டு போயிருக்கணும். இழுத்து கொண்டு அந்த குட்டியில் விட்டால் கொஞ்சம் அந்த இடத்துக்கு தண்ணி வர குறைவாக இருக்க மாட்டேன். அதெல்லாம் இதில் கொஞ்சம் சேஃபாக அந்த இடத்துல ஒன்று விட்டுருக்கணும். கிட்டத்தட்ட முழு போட்டும் இந்த சைடு இந்த ரேஞ்செலாம் நிற்கும். இது என்ன இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முழு போட்டும் இங்கே போய் நிற்கிது. இது வந்து மண் அரிப்பில் அத்தி வேரம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கலண்டு போயிருக்குது. பாருங்க எந்த அளவுக்கு அரிச்சிருக்குன்னு சொல்லி. இந்த அத்தி வேரத்தை விட மேலே தான் இருந்தது இந்த மணல் எல்லாம். இப்போ அத்தி வேரத்துக்கு ஃபுல்லாக கீழே வந்துடுது. பக்கத்தில் இந்த மண்ணரிப்பால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோத்துக்கு துண்டுகள் வந்து உடைந்து போயிருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த உடைந்த துண்டுகளை இங்கால எடுத்து வச்சிருக்கணும். ஸோ அண்ணாக்கள் இந்த மாதிரி ஏற்றுற வேலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி இன்னும் ஒரு மடங்கு வேலை கடலில் போயிட்டு தான் இப்படி 2-3 நபர்களின் வேலையும் வந்து கடலில் போயிருக்குன்னு சொல்லி அண்ணாக்கள் சொல்லினோம். இந்த காற்று கடல்லையும் அயலாது உழைக்கும் இந்த மீனவர்களின் நிலைமையை கொஞ்சம் பாருங்க. ஸோ அந்த மலைக்கே வந்து அண்ணாக்களுக்குள்ளது கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். ஸோ அவர்களின் வேலைகளும் போயிட்டு இருந்தால் அதுக்கு எந்த அளவுக்கு ஒரு நட்டம்னு சொல்லிப்பார். அன்றாடம் உழைத்து வாழும் மீனவர்களின் நிலைமை இதுதான் இப்போதைக்கு மக்களே. ஓகே, நாங்கள் இப்படியே போயிட்டு மணக்காடு பிரதேசத்திற்கா பார்ப்போம் என்ன மாதிரியா. இந்த வீடுகளுக்கு வந்து சேதங்கள் ஒன்றும் ஏற்படவில்லைன்னு சொல்லினோம். உள்ளே போயிட்டு தண்ணியல் தான் கொஞ்சம் சேதம்னு சொல்லினோம். அதையும் போயிட்டு பார்த்துட்டு அதோட இந்த காணொலியை நிறைவு செய்யணும்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ நாங்கள் கடற்கரை பகுதியில் இருக்கிற ரோட்டில் பார்த்து கொண்டு போகிறோம். இது வந்து மரங்கள் முறிஞ்ச வரை தெரியுது. இந்த மரங்கள்லாம் இழந்து போயிருக்கு பாருங்க. காற்று இந்த முறை சரியான ஒரு மோசமான ஒரு காற்றா தான் இருக்குது. நிறைய மரங்கள் அதிக அளவில் இந்த ஏரியாவுக்கு வந்து மரங்கள் முறிஞ்சு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். பாருங்க, பனை மரம் வந்து அடியோடு அப்படியே செறிஞ்சு போயிருக்குது. 1000 பேர் உண்டாலும் சரிக்க முடியாத ஒரு பலம் கொண்ட இது மரம் வந்து பனை. அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு சரிஞ்சு போயிருக்குன்னு சொல்லி பாருங்க. அப்படி ஒரு காற்று தான் அடித்தது. நேற்று அடித்தா காற்று எப்படி சரிஞ்சு போயிருக்குன்னு சொல்லி பாருங்க.
பகுதியில் கொஞ்சம் வீடுகளுக்கு தண்ணிகள் இருக்குது. இது வந்து பொலிவோல் கிரவுண்டுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இந்த பக்கத்தில் தண்ணி நிற்கிறது தான் கொஞ்சம் சேதமாக இருக்குது. மற்றபடி அனைத்தும் சொல்லி குறைவு தான். வெள்ளம் கவனிக்கவில்லை. ஸோ இந்த பகுதியில் அந்தளவுக்கு சேதம் பிரச்சனை இல்லை. ஸோ உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி. இது வந்து மணக்கடை பகுதியில் இந்த வளவுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அளவுக்கு தண்ணி நிற்கிது. இந்தியாவில் கொஞ்சம் தண்ணி கூட தான் போல் இருக்குது. ஆட்டோ பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி காலை போயிருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் வருதில்லை. ஸோ பைக்கில் போக முடியாது, நான் நடந்து போவோம். எந்த அளவுக்கு ஆழம்னு சொல்லி தெரியல. இப்போதைக்கு ஒரு அடிலாம் இருக்குது ஆழம். அன்னையாக்கள் ஸ்டார்ட் பண்ணினா ஸ்டார்ட்டும் வருது இல்லை. ஆட்டோவுக்கு தண்ணி உள்ளே போயிட்டு போல். இந்த இடத்துல பாருங்க, இந்த வாய்க்காலால் தண்ணி எவ்வளவு வேகமாக போகுதுன்னு சொல்லி. அந்த அளவுக்கு வேகமாக இது வந்து எங்கே போகுதுன்னு சொன்னால், நாங்கள் ஏற்கனவே காட்டின முறிப்பு வெட்டின பகுதிக்கு வந்து இந்த தண்ணி இவ்வளோ வேகமாக போய் கொண்டு இருக்குது. இதில் என்ன தெரியும் எந்த அளவுக்கு தண்ணி இந்த இடத்துல இருந்திருக்கும்னு சொல்லி. முறிப்பு வெட்டினதால் இவ்வளோ வேகமாக இவ்வளோ நேரமாக இந்த வேகத்தில் போகுதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி இருந்துக்கும்னு யோசிச்சு பாருங்க. இது வந்து போக்குவரத்து பாதை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் உங்களுக்கு. போக்குவரத்து பாதையில் இந்த அளவு தண்ணி இருக்குன்றது. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 300-400 மீட்டர் ரோடு இருக்கும். 400 மீட்டருக்கு ஃபுல்லாக தண்ணி தான் நிற்கிது. இந்த வளவுகளுக்கே ஃபுல்லாக தண்ணி தான் நிற்கிது. இந்த பகுதி பார்த்திங்கன்னா மக்கள் வசிக்காத ஒரு பகுதி. ஸோ இந்த எல்லைக்குள்ளேயும் தண்ணி ஃபுல்லாக நிற்கிது. ஆட்கள் இருந்தால் இந்த இடத்துல இருக்கிற கொஞ்சம் கஷ்டம்தான். சுத்த வேற தண்ணி வீடை சுற்றி. ஸோ இப்படியே எங்கே போனாலும் ஃபுல்லாக இந்த ஏரியாவுக்கு கொஞ்சம் தண்ணி கூட தான் நிற்கிது. ஸோ இதோடு நான் இந்த வீடியோவை முடிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்னொரு ரோடு வேலை இருக்குது. ஸோ அதையும் உங்களுக்கு காட்டிட்டு அதோட நான் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். உள்ளாந்த கோயிலுக்கு நான் நிற்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மணக்காடில் பிரபல்யமாக இருக்கிறது. ஸோ இந்த உள்ளாந்த கோயில் ஃபோட்டோஷூட் அதை மட்டும் சொல்லிக்கிறேன். மெருவினேன் கூடுதலாக அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து போக்குவரத்து பாதை எந்த அளவுக்கு தண்ணியில் மூழ்கி இருக்குது. இப்போ நான் நிற்கிறது ஒரு அடிக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அப்படியே போக போக கூடிக்கொண்டு போகுது. ஸோ இந்த ஏரியா நான் ஏற்கனவே காட்டியிருப்பேன். அங்கால 300-400 அடிக்கு தண்ணி ஓட்டம் இருக்குன்னு சொல்லி. ஸோ இது வந்து அங்கே தான் போய் ஜாயிண்ட் ஆகுது இந்த தண்ணி. இந்த ஏரியாவுக்காக கொஞ்சம் ஃபுல்லாகவே தண்ணி தான் இருக்குது.
எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பாருங்க. நான் ஏற்கனவே வந்த பாதை இதுதான், இடையில் விட்டுட்டு வந்த பாதை இதுதான். ஸோ அதன் தொடர்ச்சி தான் இது. ஸோ சவுக்கங்காடு உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி தான், எங்கே பார்த்தாலும் தண்ணி. மக்களுக்கு இது மிகவும் ஒரு சிரமமான தருணம். ஸோ இதால் கடந்து வந்து போய் வந்து ஸோ இதால் வந்து நோய்களும் அதிகமாக வரக்கூடும். ஸோ அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சுக்கும் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கும் இது போன்ற காணொலிகள் வந்து பதிவிட வேணும் என்று சொன்னால் மறக்காமல் எங்களை காண்டாக்டில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் எங்களை நம்பர் இருக்குது, மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்களை பகுதியும் நான் இந்த காணொலியில் போட தயாராக இருக்கிறேன். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிரயோசனமாக இருந்துன்னு சொன்னால் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்து உங்களது சப்போர்ட்டையும் தாருங்கள். இதோடு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி.